வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டியான இன்ஸ்டன்ட் அவல் உப்மா ப்ரீமிக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் அடுப்புல கடாய் வச்சுட்டு 2 டம்ளர் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் அவல் தான் யூஸ் பண்றேன். கிட்டத்தட்ட 200 ml பிடிக்கிற டம்ளர் அளவுல சொல்லியிருக்கேன். 1 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல அப்படியே வறுத்துப்போம். 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி, 1 கை அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துட்டு வறுத்துருவோம். வேர்க்கடலை வறுபட்டதும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் பொருசா நறுக்கிந்து சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துருவோம். 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. பச்சை மிளகாலாம் நல்லா வறுபட்டு இருக்கு. மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், ஆம்ச்சூர் பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுனதுக்கு அப்புறம் அவலை சேர்த்துட்டு 1 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல அப்படியே வறுத்துப்போம். 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற விட்டுடுவோம். ஆறுனதுக்கு அப்புறம் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுடலாம். இது கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு இருக்கும். இப்போ அவல் உப்புமா பண்றது எப்படின்னு பார்ப்போம். ஒரு கிண்ணத்துல 1/2 டம்ளருக்கு ப்ரீமிக்ஸை சேர்த்துருவோம். 1/4 டம்ளருக்கு சுடு தண்ணியை விட்டு கலந்து விட்டு இதை மூடி 5 நிமிஷம் அப்படியே வச்சுடுவோம். 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நம்மளுடைய அவல் உப்புமா சூப்பரா ரெடி ஆயிடுத்து. நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்கீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.